நடிகை சோனா பெப்சி சங்க கட்டடத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தான் தயாரித்த வெப்சீரிஸை வெளியிட விடாமல் தடுப்பதாக கூறி தனது மேனேஜர் உள்ளிட்டோர் மீது நடிகை சோனா கூறும் குற்றச்சாட்டு என்ன? தமிழ் சினிமாவில் கவர்ச்சி மற்றும் நகைச்சுவை வேடங்களில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகை சோனா. மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் நடித்துள்ளார். சமீப காலங்களில் திரைப்படங்களில் இருந்து ஒதுங்கியிருக்கும் சோனா தனது வாழ்க்கை வரலாற்றை ஸ்மோக் என்ற பெயரில் வெப் சீரிஸாக எடுத்து வருகிறார். இதில் நடிகை சோனா அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை காட்சிகளாக தொகுத்து படமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. 2010 ஆண்டு முதல் 2015 வரையிலான காலகட்டத்தில் தனக்கு நேர்ந்த சம்பவங்களை படமாக்கி இருப்பதாக சோனா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சோனா பெப்சி சங்க கட்டடத்தின் முன் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த வெப் சீரிஸ் எடுக்க தொடங்கியதில் இருந்தே பல சவால்களை தான் சந்தித்து வந்ததாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய மேனேஜர் சங்கர் என்பவர் தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை தனது வெப் சீரிஸில் பணியாற்றிய பெப்சி ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் பெப்சி தொழிலாளர்களையும் மறுபக்கம் தன்னையும் ஏமாற்றிய மேனேஜர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சங்க நிர்வாகிகள் விசாரணை நடத்திய போது மேனேஜர் சங்கர் மோசடி செய்ததை ஒப்புக்கொண்ட நிலையிலும் பணத்தை தராமல் இழுத்தடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து சங்க பொறுப்பாளர்களிடம் கேட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் நள்ளிரவில் யாரோ தனக்கு போன் செய்து தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் கதவை தட்டி மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமன்றி தனது வெப் சீரிஸின் சில முக்கிய காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்கொண்டு சிலர் தர மறுப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்க் வர மாட்டேங்குது, பேமெண்ட் வர மாட்டேங்குது, ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஏன் என்னை 1 வருஷம் அலைய விட்றீங்க? 1 வருஷமாக என் பேமெண்ட்டும் வர மாட்டேங்குது. ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஸ்டெப் இப்படி வச்சேன்னா அடி 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 அடி, அடுத்த ஸ்டெப் வச்சு அடி, சரியான அடி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன வெப் சீரிஸ் பண்ணீங்க? ஸ்மோக் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம். அதனால தானே இப்படி பிச்சைக்காரி மாதிரி வந்து இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. ஏண்டு ஹார்ட் டிஸ்க் கொடுங்க ஐயா, ஆடுங்க, எல்லாத்தையும் பிச்சை எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்க் பிச்சை. இத்தனை மோசடிகளுக்கு இடையே ஒரு வழியாக தானே தொடரை எடுத்து முடித்த பின்னரும் ஹார்ட் டிஸ்கை மறைத்து வைத்துக் கொண்டு தன்னை அலைய வைப்பதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தனது ப்ராஜெக்ட் வீடியோ கிடைக்கும் வரை தினமும் பெப்சி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட உள்ளதாக நடிகை சோனா ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார்.